ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வழக்கம் போல் பேமெண்ட்டு கேப்ஷா ஸோ அது இதுன்னு சொல்லி எல்லோரும் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ நான் அதை பற்றி இப்போதைக்கு பேசலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு சின்னதாக நான் என்னோடய லைஃப்பில் நான் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வலி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று தான், வேறு வழி இல்லை, நம்ம தான் சமாளிச்சாகணும். அந்த இடத்துல வேறு யாரும் நம்மளுக்காக வந்து நிற்க முடியாது, சமாளிக்க முடியாது. நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் சமாளிச்சாகன்ற ஒரு எண்ணம் வந்துட்டால் போதும். அதை விட தைரியம் வேறு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. இல்லை அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தால் நம்மளுக்காக நிற்கிறவங்க எவ்வளோ நேரம் நிற்பாங்க, நம்மளுக்காக பேசுகிறவங்க எவ்வளோ நேரம் பேசுவாங்க, நம்மளோட வலி எவ்வளோ நேரம் தாங்குவாங்கலாம் தெரியாது. அதனால் நம்மளுக்கான பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா, கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம். வேறு வழியும் இல்லை அப்படின்ற ஆப்ஷன் எந்த பக்கமே நமக்கு இல்லை, நம்ம தான் வாங்கி ஆகணும்னா வாங்கிட்டே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மனநிலைமைக்கு வந்தால் போதும். நம்ம எவ்வளோ பெரிய எதுனாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற என்னோடய தாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட்டு பற்றி நிறையா பேர் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் நானும் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தோம். பேமெண்ட்டு அவங்களுக்கு வந்து பிஎம் தான், பிஎம்ஐடியில் இருக்கிறதுனால ஒரு ரூ. 180 வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து மார்ச் மாதத்துக்குள்ளேயே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கம்பெனியில் இன்னும் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் போட்டிருக்காங்களாம்மா. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க, நம்மளாவது 2 பேமெண்ட்டாவது எடுத்திருக்கோம், ஆனால் அவங்க வந்து ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல. போட்ட மறு மாதமே அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வரல, நிப்பாட்டிட்டாங்கல்ல மார்ச் மாதத்தோட அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. அப்போ நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவங்ககிட்ட கேட்டேன், எப்படின்னா இவ்வளோ இது பயம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, 2 லட்சம் போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து பயமா இல்லையா? இப்போ அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் லோன் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட. எங்கள் வீட்டுக்காருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் ஆல்ரெடி கவர்லேயே சமாளிக்க முடியாமல் இருக்காங்க, என்னாலேயும் சமாளிக்க முடியல 1 லட்சம் போட்டதுக்கேவும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வேறு இஷ்யூவில் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை பற்றி எனக்குமே அவங்க ஹெச்டிஎஃப்சியில் வாங்கினாங்க, 1 லட்சத்தை வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து நிறையா வந்து கொஞ்சம் பாரோவில் இருந்ததுனால, அதாவது கொஞ்சம் மணி தேவைப்படுறதுனால அவங்களுமே நிறைய இடத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் எதையுமே சமாளிக்க முடியல சுச்சுவேஷன். அதோடு தான் நாங்கள் இந்த 1 லட்சத்தையும் வாங்கினோம். அப்படி இருக்கப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் 2 லட்சம் ஹெச்டிஎஃப்சி லோன் எடுத்துகிட்டு இவ்வளோ தைரியமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து வேறு ஒன்றுமே சொல்லலை. வரும், நம்ம பணம் வராமல் எங்கே போயிடும், நம்பிக்கை தாங்கண்ணா, எல்லோரும் நம்பிக்கையாக இருக்காங்கல்ல வரும்ன்ட்டு, நம்மளுக்கு நம்பிக்கை தானே. 2 லட்சம் நாங்கள் இன்னும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல. உண்மையிலே அவங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா 1 லட்சம் போட்டவங்களுக்கே நம்மளுக்கு அவ்வளோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு 1 லட்சம்னாலும் காசு தான். எனக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கோம் எல்லாருமேவும். அப்புறம் அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணாங்களாம் சேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சங்கடமாக இருக்குது, அவங்களுமே சங்கடமாக இருக்குதுன்னு அனுப்புகிறாங்க, மணி வரலன்னு அனுப்புகிறாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் சிஎம் பேமெண்ட் ஆப்லைனர் ஒரு சிலர் வந்து இருக்காங்க அதில், இப்போ போட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த அண்ணா சொல்லியிருக்காங்களா எங்கள் வீட்டுக்கார்ட்ட, வருங்கண்ணா, எங்கே போகுது, நம்ம காசு தானே, எப்படினாலும் நம்மக்கிட்ட வரும், நம்பிக்கை இருக்குங்கண்ணா கம்பெனி மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுட்டு, பரவாயில்ல இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார், என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். கண்டிப்பாக எல்லாருமே அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. இன்றைக்கி தேதி இன்னையோட 29 நாள். ஆனால் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டிலே ஆகும் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் கரெக்டான டேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி சாட்டர்டே ஒரு பேமெண்ட் பற்றி இனி அந்தளவுக்கு தெளிவாக யாரும் சொல்ல, கேட்டால் எம்டி தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேமெண்ட் வரும்னு மட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லார் வாயிலேருந்து வர்றது பேமெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இது கன்ஃபர்மேஷன் ஆகிறது எத்தனை நாள் ஆகும், டிலே ஆகுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை நாள் ஆகுன்ற சொல்கிறேன். எம்டி வந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நானுமே அதை கான்ஃபிடன்ஸாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பார்ப்போம் எப்படி.